Hi students, நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷனோட லெக்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தானே. ஸோ டுடே டாபிக் இஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகேவா, நம்ம சிக்னல்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ சிக்னல்னால் என்ன? சிக்னல்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அவ்வளோதான். அது நம்ம டெஃபினேஷனாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் டைம். ஓகேவா, ஸோ சிக்னல்னால் ஒரு இன்ஃபர்மேஷன், அதை நம்ம வந்து எப்படியெல்லாம் ஷேர் பண்ணுறோம், ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் டைப் என்னன்னா அனலாக் அண்ட் டிஸ்க்ரீட் சிக்னல். ஸோ நமக்கு ஆல்ரெடி அனலாக்ஸ்க்கும் டிஸ்க்ரீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படி தானே. சேம் திங் தான், அனலாக் சிக்னல்னால் என்ன, டிஸ்க்ரீட் சிக்னல்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அனலாக் சிக்னல்னால் நமக்கு எவ்ரி இன்ஸ்டன்ட்க்கும் என்ன பண்ண முடியும், டைம் பீரியட் ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, எவ்ரி இன்ஸ்டன்ட் வேல்யூக்கும் நமக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும், அதுதான் என்ன சொல்கிறோம், அனலாக் சிக்னல்னு சொல்கிறோம். ஓகேவா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம், ஒரு 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 ரூம்போட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரும் அவ்வளோ அனுப்புகிறோம். ஸோ ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு செகண்டுக்கும் கண்டினியூஸாக டைம் பீரியடுக்கும் இல்லை எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா வந்து டைம் பீரியட், அதோட டெம்பரேச்சரை வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறாரு. ஓகேவா, ஸோ அதுதான் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ அதே தான் அனலாக் சிக்னல்னால் என்ன, டிஸ்க்ரீட் சிக்னல்னால் என்னன்னு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அனலாக் சிக்னல்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ்னு சொல்கிறோம். டிஸ்க்ரீட் சிக்னல்னால் என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா தட் இஸ் டிடி சிக்னல்னு சொல்கிறோம். ஓகேவா, புரியுதா? ஸோ இதுதான் அனலாகுக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, எவ்ரி வேல்யூஸ்க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், டைம் பீரியட் வந்து ஃபைன் பண்ண முடியும் அப்படி தானே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு மட்டும்தான் நம்ம அதோட சிக்னலோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, இதை வந்து எவ்ரி வேல்யூக்கும் நம்ம ஃபைன் பண்ண முடியாது, அதுதான் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். ஓகேவா, ஸோ இதில் வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட கிராஃப் வந்து நமக்கு இப்படி பிளாட் ஆகிருக்கும். ஸோ டிஸ்க்ரீட்டாக நமக்கு சிக்னல் பிளாட் ஆகிருக்கு, இதுதான் என்ன சொல்கிறோம், டிஸ்க்ரீட் சிக்னல்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைப்பு டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் ரேண்டம் சிக்னல். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்னால் என்ன அப்படின்னா, இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் டினோட் பண்ண முடியும். எப்படின்னா டயக்ராமாக டினோட் பண்ணலாம், இல்லைனா ஆஸ் பர் ரூல்ஸ், சம் ரூல்ஸ் படி நம்ம சிக்னலை வந்து டிஃபைன் பண்ண முடியும். லுக்அப் டேபிளை வச்சு இது எல்லாத்தையுமே வச்சு டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே இது சேம் என்னன்னா அனலாக் சிக்னல் தான். ஸோ இது நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, இதே இது ரேண்டம் சிக்னல்னால் எப்படி இருக்குன்னா, அதோட சிக்னல் வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், ரேண்டமாக இருக்கும், அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃப்ளோ ஆகும், அதுதான் என்னது ரேண்டம் சிக்னல்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் என்ன அப்படின்னா, இட் கேன் பி டிட்டர்மைன் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அதாவது அனலாக் சிக்னல் மாதிரியே தான் எவ்ரி இன்ஸ்டன்ட்க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், சிக்னலோட டைம் பீரியட் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் ரேண்டம் சிக்னலில் பார்த்தீங்கன்னா இட் கெனாட் பி டிட்டர்மைன் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகேவா, இது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்ம அதை வந்து சிக்னலை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன், சிக்னல் வந்து ரேண்டமாக ஃப்ளோ ஆகுது எக்ஸ் ஆஃப் டி. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் சிக்னல் கேன் பி ப்ரிடிக்டட் ஃப்ரம் தி பாஸ்ட் வேல்யூ. ஸோ சிக்னலோட பாஸ்ட் வேல்யூ, இப்போ இதுதான் எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம் அப்படி தானே. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எப்படி தான் வரும், இது வந்து நம்மளோட பாஸ்ட் சிக்னல், இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சரில் சிக்னல் எப்படி தான் ஃப்ளோ ஆகும், இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம இந்த பாஸ்ட் வேல்யூவை வச்சு நம்ம ஃபியூச்சர் சிக்னலை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படி தானே. ஆனால் ரேண்டம் சிக்னலில் அப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன், இது வந்து ரேண்டமாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதுதான் ஃபியூச்சர் வேல்யூஸ் ஆர் நாட் ப்ரிடிக்டட். இதுதான் என்ன சொல்கிறோம், ரேண்டம் சிக்னல். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல்னு சொல்கிறோம். ஸோ பீரியாடிக் சிக்னல்னால் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் எடுத்துருக்கோம். ஓகேவா, இது ஒரு சிக்னல் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்னல் எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சிக்னல் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது, இதை வந்து T0ன்னு மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த T0 அப்படிங்கிற சிக்னல், இந்த சிக்னல் வந்து அப்படியே ஒரு பீரியடுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படி தான். இந்த சிக்னல் எந்த வித சேஞ்சுமே இல்லாமல்
இதே சிக்னல் அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிக் சிக்னல்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் பீரியடில் இதே சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். அப்போ நெக்ஸ்ட் சிக்னல் எப்படி இருக்கும், இப்படியே ஃப்ளோ ஆகும், இப்படி வந்து ஸோ இந்த சிக்னல் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். இதுதான் பீரியாடிக் சிக்னல். ஆனால் நான் பீரியாடிக் அப்படின்னா என்னன்னா, பீரியாடிக் சிக்னல் மாதிரி இது ரிப்பீட் ஆகாது. இது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா என்னது, t = 0ல் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து எப்பயுமே 1 தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் என்னது, யூனிட் ஸ்டெப்னாலே என்னது, அதோட ஆம்ப்ளிடியூட் = 1. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பீரியாடிக் சிக்னல் அப்படின்னா இது வந்து பீரியாடிசிட்டி கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக் சிக்னல். ஓகேவா. should not satisfy the periodicity condition அப்படின்னா that is called as non periodic signal. ஓகேவா. நான் பீரியாடிக் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏபீரியாடிக் சிக்னல்னு சொல்கிறோம். ஓகேவா. பீரியாடிசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா பீரியாடிக், அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நான் பீரியாடிக் சிக்னல், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ பீரியாடிசிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னா x(t) = x(t + t0). இந்த t0ங்கிறது என்ன அப்படின்னா டைம் பீரியட். இது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல். ஸோ எனர்ஜி சிக்னல்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ எனர்ஜி சிக்னல் அப்படின்னா அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா இன்ஃபைனட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பவர் இருக்குமா, இருக்காது. பவர் 0. அதுதான் என்ன சொல்கிறோம், எனர்ஜி சிக்னல்னு சொல்கிறோம். எனர்ஜி சிக்னல்னால் என்ன, அதோட எனர்ஜி வந்து ஃபைனட்டாக இருக்கும், அதுக்கு பவர் வந்து 0வாக இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம்னா எனர்ஜி சிக்னல்னு சொல்கிறோம். ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், E = -∞ x² × dt. ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிற பவர் வேல்யூ எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். எனர்ஜி எப்படி இருக்கும், இதுதான் எனர்ஜி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பவர் சிக்னல். ஸோ பவர் சிக்னல்னால் அதோட பவர் எப்படி இருக்கும்னா ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா. ஸோ பவர்னால் அதுக்கு பவர் வேல்யூ சம்திங், ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ சம்திங், அப்படி 1 2 ஏதோ சம்திங் வேல்யூ ஃபைனைட், அதோட வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பவர் சிக்னல்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி எப்படி இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ எனர்ஜி இன்ஃபைனைட்டாக இருந்து அந்த சிக்னலோட பவர் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பவர் சிக்னல். புரிஞ்சுட்டா? எனர்ஜி சிக்னல்னால் என்னது, ஒரு சிக்னலோட எனர்ஜி ஃபைனைட்டாக இருந்து பவர் 0வாக இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து பவர் 0வாக வருது அப்படின்னா எனர்ஜி சிக்னல். பவர் சிக்னல்னால் பவர் வந்து ஃபைனைட் வேல்யூவில் இருக்கும், எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும். ஓகேவா. ஏதாவது ஒரு சிக்னல் எடுத்து நீங்கள் அதை டெரைவ் பண்ணி பார்த்துக்க, நமக்கு டெரிவேஷன்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் தியரி மட்டும் நமக்கு போதும். ஓகேவா. ஸோ ஒரு சிக்னலோட பவர் வந்து ஃபைனைட்டாகவும் எனர்ஜி வந்து இன்ஃபைனைட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பவர் சிக்னல். ஸோ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, P = limit t tends to infinity 1/2t integral over -t to t x² × dt. இதே டேர்ம் தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஒரு 1/2t வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கிடைக்கிற எனர்ஜி எப்படி இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கும். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா. இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னது, நார்மலாக இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாலே ∇t = 1. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி தானே. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், இது டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். தட் இஸ் டினோட்டட் பை ∇t. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ∇t வந்து 0 பல்ஸ் வித், அதோட பல்ஸ் வித் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா. பல்ஸ் வித் வந்து 0வாக இருக்கும். அண்ட் அதோட வெயிட் வந்து எப்படி இருக்கும்னா 1ஆக இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம், யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ ∇t = 0வாக இருக்கும் எப்போ அப்படின்னா ஃபார் தி வேல்யூ ஆஃப் t வந்து ≠ 0வாக இருக்கும்போது. ஓகேவா. ஸோ t ≠ 0வாக இருக்கும்போது ∇t எப்படி இருக்கும், தட் இஸ் 0. ஸோ நம்ம எப்படி இந்த கண்டிஷனில் ∇t எப்படி இருக்கும்னா t ≠ 0 அப்படின்னா இட் நாட் பவுண்டட் அட் t, அதாவது ∇t யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பவுண்ட் ஆகாது எப்போ அப்படின்னா t ≠ 0 அப்படிங்கிற கண்டிஷனில். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்மேட், -∞ to ∞ integral over -∞ to ∇t × dt that is equal to 1. இதை நம்ம கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ அதோட வெயிட் வந்து எப்பயுமே யூனிட்டியாக இருக்கும். ஸோ 0 பல்ஸ் வித் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுட்டா? இதுதான் சிக்னல்ஸோட டைப்ஸ். ஓகேவா, எதுவும் டவுட் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லையும் உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் சொல்லலாம், அதுக்கான ரிப்ளையும் நான் கொடுப்பேன். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.